தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் கணாநாந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமः. ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை தொடங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த ஞான வேள்வி, பிரம்மஞான வேள்வி என்றும் அல்லது ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்றும் கூறப்படுகின்ற பிரம்ம வித்யாவை ஒரு குருவை அணுகி நாடி அவரிடம் பணிபுரிந்து, அதாவது பணிவிடை செய்து பெற வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார். நம்ம என்ன பார்த்தோம்? குரு என்கின்றவர் ஒரு சாதகனுக்கு தாய் தந்தையரை போலும் ஈஸ்வரனை போலும் உற்ற நண்பனை போன்றும் இருந்து அவனுக்கு வழி காட்டுகின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். குரு மகிமா என்கின்ற தலைப்பில் நிறைய ஸ்தோத்திரங்களும் பிறகு ஸ்லோகங்களும் நமக்கு கிடைக்கின்றன. இந்த குரு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு 12 ஸ்தோத்திரங்கள் இருக்கும். அதில் அந்த முதல்ல அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு வரும். இரண்டாவது அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன் மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு வரும். இந்த குரு இந்த கண்ணில் இருக்கக்கூடிய திமிரம் அப்படின்னா கண்புரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேட்டராக்ட், அதை ஒரு அந்த ஒரு ஞானம் என்கின்ற ஒரு ஷலாக்கா அப்படின்னா ஒரு குச்சி சின்னதாக வச்சு அந்த நம்ம சிலாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே அழகாக எடுத்துடுறாராம். ஞானம் என்கின்ற அந்த ஒரு உபகரணத்தை வைத்து நம் கண்களில் இருக்கக்கூடிய புரை, நம்மை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கண் புரையை நீக்குகின்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி குருவனுடைய மகிமைகள் எல்லாம் எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்லுவது உண்டு. ஆக ஜென்ரலாக குரு என்கின்ற வார்த்தைக்கு ரொம்ப அழகாக சிம்பிளாக ஒரு மீனிங் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன் நிவர்த்தக அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. குகாரம் அப்படின்னா இருட்டு. இதை நம்ம பல முறை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் அவ்வளவு அழகானது. குகாரம் என்பது கும் இருட்டு என்று சொல்லக்கூடிய கும் இருட்டு. இப்போ இருட்டு அப்படின்னா நம்ம இருட்டில் தான் பிறந்து இருட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது எங்கே போய் லயம் ஆகின்றோம் அப்படின்னா இருட்டில் தான் லயமாகிறோம். இந்த இருட்டு என்பது அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் தான் நம்மிடம் நிறைய இருக்கிறது. சொல்லப்போனால் ஞானத்தை காட்டிலும் அஜ்ஞானம் தான் நிறைய இருக்கிறது. நமக்கு தெரிந்ததை காட்டிலும் தெரியாதது தான் நிறைய இருக்கிறது.
அப்போ வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு தெரிஞ்சு நம்மளால் வாழ முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கூட வந்து காண்டாக்டில் ஒரு 10,000 பேர் இருக்கின்றார்கள். இப்போ தான் வந்து நம்ம ஃபேஸ்புக் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு வந்தது இல்லையா? அப்புறம் வந்து ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ், யூடியூப்பில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்கெல்லாம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அல்லது நம்மளை வந்து நம்மளுக்கு அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், நமக்கு பழக்கமானவர்கள். எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேரோடு இருக்கும்? அட் அ டைமில் ஒரு நாளைக்கு எத்தனை பேரோட பேச முடியும் அப்படின்னா மேக்ஸிமம், இதெல்லாம் வந்து சென்சேஷன் எடுத்து சொல்லியிருக்கா, மேக்ஸிமம் எத்தனை பேருன்னு கேட்டால் மேக்ஸிமம் வந்து 8 பேர் தான். 8 பேரே மேக்ஸிமம். நம்ம வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு க்ளோஸாக நமக்கு ஒரு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 8 பேர் தான் இருக்க முடியும். அதுவே அதிகம். நான் சொல்கிறது வந்து திருமணமான அந்த அந்த கணவன் மனைவியை தவிர நான் சொல்கிறது வாழ்கிறது அவ்வளவுதான். அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டரில் வாழ முடியும்? ஒரு வீட்டில் எங்கே போனாலும் ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த தெரி நான் சொல்கிறது ஒரு அளவு, எத்தனை பேரோட எவ்வளவு இடத்துல நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு அளவு. அந்த மாதிரி எவ்வளவு ஞானங்கள் இருந்தாலும் அந்த ஞானங்கள்லாம் எதை குறித்து இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சின்ன ஒரு 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 சர்க்கிளை பற்றின ஞானம் தான் நமக்கு இருக்கும். ஒரு லைப்ரரிக்கு போனால் தான் நமக்கு எவ்வளவு தெரியாத சமாச்சாரங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ எவ்வளவு தெரியாத சமாச்சாரங்கள் அப்படின்னா அவ்வளவுக்கும் யார்? நான் ஒரு அஜ்ஞானி, எனக்கு அவ்வளவு அஜ்ஞானம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நான் ஞானியா அஜ்ஞானியான்னு கேட்டால், அறிவுள்ளவனா அறிவற்றவனான்னு கேட்டால், சில விஷயங்களினுடைய அறிவு நம்மிடத்தில் இருக்கிறது, பல விஷயங்களுடைய அறிவு நம்மிடத்தில் இல்லை. அப்போ பல விஷயங்கள் வந்து அந்த ஞானங்கள்லாம் என்கிட்ட இல்லைன்ன உடனே நான் அதை வச்சு என்ன எடை போட்டேன்னா என்ன ஆகிறது? தூங்கவே முடியாது ஒரு நாளைக்கு. அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளவு தான் வந்து சட்டிலாக வந்து நாம் புரிந்து கொண்டாலும், அதாவது ஞானத்தை வந்து சம்பாதித்தாலும் அது நமக்கு ஈடாகாது. அது நமக்கு ஞானி என்கின்ற பட்டத்தை தராது. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஞானத்தையும் கரைத்து கொடுத்தாலும் தராது. நான் என்ன சொல்ல வரேன்னே புரியறது இல்லை இல்லையா? புரியலை. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, குரு வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், சரியா? அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் நீங்கி விடுகிறது. அப்போ அந்த வித்யை எப்படிப்பட்ட வித்தியையாக இருக்கும்? வேற ஒரு உலக ஞானம் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஞானம் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. அது குரு கொடுக்குற ஞானம் தான் அப்படிப்பட்ட ஞானம். டோட்டல் இருட்டை நீக்கிறது. அப்போ இருட்டுங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஃப்ளைட் ஓட்ட தெரியாது, கப்பல் ஓட்ட தெரியாது, பிறகு என்ன, எனக்கு வந்து வெளிநாட்டு பதார்த்தங்களை பற்றி நிறைய தெரியாது. அப்போ அதை நான் வந்து அதை யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா அதை நம்ம கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் நம்ம ஞானத்தை அடைந்தவர்கள் ஆகிறோம் இல்லையா? அவ்வளவுதான். ஆனால் அந்த ஞானமோ அஜ்ஞானமோ எனக்கு பாதிப்பை உண்டாக்குறது இல்லையா? ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சால் அந்த பொருளை நான் எப்படி பயன்படுத்த முடியும்னு தெரியும். இப்போ வந்து ஒரு கார் இருக்கிறது, அந்த காரை வந்து எனக்கு ஓட்ட தெரியல அப்படின்னா என்ன, அதை பற்றின அஜ்ஞானம் என்கிட்ட இருக்குது. சரி, அந்த அஜ்ஞானம் என்னத்தை கொடுக்கும்? ஏதாவது நஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நஷ்டத்தை ஒன்றும் கொடுக்காது. யாராவது கார் ஓட்ட தெரிஞ்சவரை, யாராவது ஒரு டிரைவரை வச்சுட்டு நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன். சரி, அது ஞானம் இருந்தால் எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வசதியை கொடுக்கும், அவ்வளோதான். கார் ஓட்ட தெரியலங்கிறதுக்காக பிரச்சனைகள் கூடுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் தெரியலன்னா அது அந்தளவுக்கு பாதிப்போடு விட்டுடும். ஆனால் தன்னை பற்றியும் ஒருத்தருக்கு முழுமையாக தெரியலை, இந்த சரீரத்தை பற்றியும் முழுமையாக தெரியலை. ஒரு காரை வாங்கும் பொழுது அதோட ஒரு கேட்டலாக் கொடுப்பான். அந்த காரில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, என்ன இருக்குது, இதை எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணணும், இதை எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு நம்ம ஒரு டீச்சிங் வந்து தேவைப்படுது. இந்த சரீரம் எவ்வளோ பெரிய சரீரம், என்னுடைய குருநாதர் சொல்லுவார், இது 5 ஸ்டார் ஹோட்டலை விட வந்து ரொம்ப லக்ஸுரியஸ்டான ஒரு பிளேஸ். இது எத்தனை இட்லி தின்னாலும் அது சமாளிச்சுக்கும். எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அப்படின்னோடனே அதையும் உள்ளே தள்ளிப்போம். இத்தனை விஷயங்கள். அப்புறம் வந்து கண்ணு முழிக்கிறது, நைட்டு வந்து 2 மணி 3 மணி வரைக்கும் கண்ணு முடிச்சுட்டு அப்புறம் தூங்குறது. அது கார்த்தால் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, சில நேரத்தில் சாப்பிட்றது இல்லை, தூங்கிறது இல்லை, தூங்கினா அப்படியே ஒரே அடியாக தூங்குறது, ஸ்நானம் பண்ணுறதில்ல, ஒழுங்காக எதையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல, எக்ஸசைஸ் ஒன்றும் கொடுக்கறதில்ல, இருந்தாலும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கிறதா இல்லையா? கூடுமான வரைக்கும் முடிந்த அளவு இந்த உறுப்புகள் நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கும்.
இல்லையா? அப்போ இந்த சரீரத்தை பற்றி முறையாக தெரிந்து கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்னா இல்லை. அப்போ இந்த சரீரத்தினுடைய ஞானமானது கொடுக்கப்படலை, முழுமையாக கொடுக்கப்படவில்லை. நமக்கு மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் என்பதற்கான அந்த ஒரு காரணங்களை நமக்கு கொடுக்கப்படவில்லை. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்கின்ற அந்த பிரச்சனையினுடைய அறிவு எனக்கு கொடுக்கப்படலை. ஸோ இவைகள்லாம் ஏன் நமக்கு பிரச்சனையாக மாறுகின்றன? இப்போ இந்த சரீரம் நமக்கு கர்ம பலனை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு உபகரணம். ஆனால் இதுவே எனக்கு பிரச்சனையாக ஆகுது. ஏன்? அப்போ எது என்னிடத்தில் இல்லை, எது என்னிடத்தில் தேவைப்படுகிறது, எது எனக்கு தேவைப்படுகிறதுனாக்கா உன்னை பற்றிய முழுமையான அறிவு உன்னிடத்தில் இல்லை. அந்த உன்னை பற்றிய அறிவு இன்மை என்பது உனக்கு உன்னை பற்றி உன்னுடைய அஞ்ஞானம் இருக்கிறது. உன்னை பற்றி ஞானம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உன்னை பற்றி அஞ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கக்கூடிய தன்னை பற்றின அஞ்ஞானமே மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம். எனக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியலன்னா பிரச்சனையே இல்லை, இன்னொருத்தரை வச்சு ஓட்டின்னு போகலாம். என்னையே எனக்கு தெரியலன்னாக்கா நான் எப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது? அதுதான் அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம் மற்ற அத்தனை அஞ்ஞானங்களை காட்டிலும் டேஞ்சரஸானது, ஆபத்தானது இல்லையா? ஆனால் யார் கவலைப்படுறா? யாரும் கவலைப்படுறதில்லை. எத்தனை பேர் தன்னை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்? தன்னை உணர்ந்தவர்களாக இருப்பவர்கள் எத்தனை பேர் நமக்கு பழக்கமானவர்களாக இருக்கிறார்கள்? யாரை கேட்டாலும் தெரியல. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? அவர்களுடைய பெற்றோர்களினாலும் அல்லது சமுதாயத்தினாலும் அல்லது கல்வி ஸ்தாபனங்களினாலும் கொடுக்கப்பட்டுள்ள டேட்டாஸ், விவரங்கள், அவ்வளோதான். பெயர் யார் கொடுக்கறது? அப்பா அம்மா கொடுத்துருவா. சரி, டிகிரி யார் கொடுக்கறது? கல்லூரி கொடுத்துரும். இப்போ பாலாஜி எம்ஏ, பாலாஜி எம்பிபிஎஸ், பாலாஜி எம்எல். ஸோ அவ்வளோதான். இந்த பேர் கொஞ்சம் நீண்டிரும். பிறகு என்ன? பாலாஜி இன்னாருடைய பையன், இந்த வயது, எல்லா விவரங்களும். பாலாஜி ஒரு இந்தியன், பாலாஜி ஒரு தென்னிந்தியன், பாலாஜி இன்ன வகைப்பட்ட மனிதர்களை சார்ந்தவன், ஆண் பெண், இதெல்லாம் யார் கொடுக்கறது? சமுதாயம் கொடுக்கறது. ஆனால் இதே சமுதாயமும் பெற்றோரும் நீ உண்மையில் யார் அப்படிங்கிறத கொடுக்கறதான்னு கேட்டால் இல்லை. அதை கொடுப்பவர் குரு. அந்த இருட்டை, என்னை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய இருட்டு, எனக்கு இருட்டு இருக்கின்றதுன்னே தெரியாத அளவுக்கு என்னை வைத்திருக்கிறது. என்னப்பா பிரச்சனை? இப்போ யாராவது நம்ம பார்க்குற அத்தனை மக்கள்லையும் நான் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி, ரொம்ப கலோக்கியலா. அப்போ தான் புரியும். இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. அஞ்ஞானம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கெல்லாம் அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் தவறு. அஞ்ஞானிகளுக்கு நாம் அஞ்ஞானிகளாக இருக்கின்றோம் என்பதையே தெரியாத அளவுக்கு அந்த அஞ்ஞானம் வேலை செய்கிறது. அதுதான் அதனுடைய மகிமை. இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது தான் மாயான்னு சொல்கிறோம். மறைக்கிறது. என்னை என்னிடத்திலிருந்தே மறைத்து விட்டது. எம்மை வினையை, அந்த வினையை இன்னும் சேர்த்து கொடுங்க, அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். எம்மை வினையை இறையை எம்பால் காட்டாத அம்மை திரோதை அகழுநாள் இந்நாளோ. தாய்மானவர் சொல்லியிருக்கார். என்னை என்கிட்ட இருந்தே மறைச்சுட்டா. யார்? அம்மை திரோதை. திரோதைன்னா என்ன? மறைக்கும் சக்தி, அம்பாள்னு அர்த்தம். திரோதான கரியை நமகா, அஞ்ஞானத்தை உண்டாக்குபவள்னு அர்த்தம். அப்படியே ஒரு திரையை மூடி அப்படியே போர்த்தி விட்டுருவாங்க. இந்த பஞ்ச கர்மங்களில் ஈஸ்வரனுக்கு 5 காரியங்கள்னு சொல்லுவாங்க. அது சிருஷ்டி ஸ்திதி லயம். பிறகு என்ன அப்படின்னா ஆவரண விக்ஷேபம்னு சொல்லுவாங்க. இந்த ஆவரணத்துக்கு திரோதானம் அப்படின்னு ஒரு பெயர். ஆவரணம்னு என்ன? அப்படியே மறைச்சுடுறது. அதில் விக்ஷேபமும் கூட இருக்குது. அப்புறம் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அந்த ஆவரணத்திலிருந்தும் விக்ஷேபத்திலிருந்து விடுதலை. ஆவரணத்திலிருந்து விடுதலை ஆனப்படும். ஆவரணம் என்றால் மறைக்கின்ற சக்தி, விக்ஷேபம் என்றால் ப்ரொஜெக்டிங் கெப்பாசிட்டி, அதாவது வேறு ஒன்றாக தோன்றக்கூடியதுன்னு அர்த்தம். இதுக்கு ரொம்ப சிம்பிள் உதாரணம், ஒரு கயிறை பாம்பாக பார்க்கறது. அப்போ ஒருத்தர் ஒரு கயிறை பாம்பாக பார்த்துட்டார் அப்படின்னா அங்கே என்ன நிகழ்கிறது? பாம்பு அங்கே வந்துடுத்தான்னா இல்லை, இருக்கிறது கயிறு. கயிறு தெரியாமல் போயிடுச்சு. கயிறு தெரியாமல் போயிடுச்சு. அது எதனாலன்னு கேட்டால் ஆவரண சக்தின்னு சொல்கிறோம், மறைக்கும் திறன்.
அப்போ கயிறு மறைக்கப்பட்டு விட்டது. அப்போ கயிறு மறைக்கப்பட்டு விட்டதுன்னு உடனே அந்த இடத்துல கயிறு இருக்கிறதுங்கிற ஞானமும் வராது நமக்கு. அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் அந்த இடத்த பார்த்தா எந்த ஞானமும் வரக்கூடாது. ஆனால் இப்போ வந்திருக்கிற ஞானம் என்னது? பாம்பு என்கின்ற ஞானம். அப்போ கயிறு என்கின்ற ஞானமானது மறைக்கப்பட்டு பாம்பு என்கின்ற ஞானமானது நமக்கு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் விக்ஷேப சக்தின்னு சொல்லுது. ப்ரொஜெக்டிங் கெப்பாசிட்டின்னு அர்த்தம். ஒன்றை இன்னொன்றாக நமக்கு காண்பதற்கு இரண்டு சக்திகள் வேலை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. மறைக்கும் திறன், வேறொன்றாக காண்பிக்கக்கூடிய சக்தி, இந்த ரெண்டும் இருக்கும். அந்த மாதிரி நம்மை நம்மிடத்திலிருந்து மறைத்து நம்மை வேறொரு பொருளாக காண வைத்திருப்பவள் யார் அப்படின்னா அம்மை திரோதை. அதான் ரொம்ப அழகாக சொல்றார். எம்மை இறையை வினையை எம்பால் காட்டார். என்ன எனக்கு மறைச்சுட்டா சரி இருக்கட்டும், பரவாயில்ல, அது பெரிய பிளண்டர், அது பிறக்கும்போதே அஜ்ஞானத்தில் பிறந்துட்டேன். சரி, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா இறைவன், கடவுளையும் முன்னாடி காமிக்கல. இப்போ கடவுளால் தான் அத்தனையுமே இருக்கிறது. பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டால், இருப்பதெல்லாம் இறைவனே. அது ஒன்று தான். இது என்னுடைய குருநாதருடைய ஒரு பப்ளிக் டாக்கினுடைய தலைப்பு. இருப்பதெல்லாம் இறைவனே. கடவுள் உலகத்தின் உள்ள இருக்கிறார், வெளியில் இருக்கிறார், கர்த்தாவாக இருக்கிறார், அகர்த்தாவாக இருக்கிறார், அபோக்தாவாக இருக்கிறார். இதெல்லாம் அப்புறம், இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற அதெல்லாம் ஒரு முறைகள். தாய்மானவர் ஒரு இடத்துல கடபுட வென்று உருட்டும் வேதாந்தம் அப்படின்னு சொல்லிடுவார். வார்த்தைகளினுடைய ஜாலம் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே என்ன சொல்ல வருகிறதுன்னு கேட்டால், இருப்பதெல்லாம் இறைவன். உலகம் இருக்கிறதுன்னு நமக்கு தோணுகிறது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றது? இருக்கிறது ஈஸ்வரன் மட்டும்தான். அது உன்னுடைய அஜ்ஞானம், அது உலகமாக தெரியுதுங்கிறார். அதனால தான் தாயுமானவர் சொல்றார், என்ன எனக்கு காண்பிக்கல, ஈஸ்வரனையும் எனக்கு காண்பிக்கல, அதுவும் நீ பண்ணிட்ட அந்த மாதிரி வேலை. சரி, பரவாயில்ல, அடுத்தது என்ன நடக்கும், என்னுடைய கர்ம பலன் என்னதான் இருக்குது, அடுத்த நிமிஷத்தில் என்ன ஆக போகிறேன்னா, அல்லது என்ன எனக்கு வரப்போகிறது, லாபம் வரப்போகிறதா, நஷ்டம் வரப்போகிறதா, என்ன வரப்போகிறது, அதையும் மறைச்சுட்டான். அதுதான் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நீக்க வேண்டும் என்றால் குருவனுடைய கிருபை வேண்டும். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. குகாரஸ்துவந்த காரோவை, அந்தகாரம் என்றால் இருட்டு. இருட்டு என்பது எதை பற்றின இருட்டு? தன்னை பற்றின இருட்டு. தன்னை பற்றிய இருட்டு, தன்னை பற்றின அஜ்ஞானம்தான் மற்ற அத்துணை அஜ்ஞானங்களுக்கும் ஆதாரமானது. அது எப்படி சார் அப்படின்னாக்கா, அது போக போக தெரியும். தன்னை பற்றிய அஜ்ஞானம்தான் மற்ற அத்தனை அஜ்ஞானங்களுக்கும் காரணம், மற்ற அத்தனை அனர்த்தங்களுக்கும் காரணம். அதான் சாஸ்திரத்தினுடைய அந்த வார்த்தைகள்லாம் நம்ம புரிந்து வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அனர்த்தங்களுக்கும் அதுதான் காரணம். ஒருத்தர் கயிறை பாம்பா பார்த்துட்டாருன்னா அவர் கத்துறது என்ன, அவர் பரபரப்பா துடிப்பா ஓடுறது என்ன, ஒரு கட்டையை தூக்குறது என்ன, 10 பேரை போய் கூட்டிட்டு வர்றது என்ன, கடைசியில் அது பாம்பு இல்லை, அது கயிறுன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுது? புஷ்ஷுன்னு போயிடும். சர்வம் கர்மாக்கிலம் பார்த்து இத்தனை கர்மங்கள் பண்ணினாங்க இல்லையா, பரபரன்னு ஓடுறது, வைக்கிறது, பண்ணுறது, ஒரே ஒரு ஞானம் அது பாம்பு இல்லைப்பா அப்படின்னு உடனே அந்த கட்டைக்கு அவசியம் இல்லாமல் போயிடுது, பரபரப்பு இல்லாமல் போயிடுறது, எல்லாம் நார்மலாகிடுறது. அதுபோல் உன்னை பற்றிய அறிவு உனக்கு ஏற்படுமாகில் இருக்கக்கூடிய அத்துணை முட்டாள்தனங்களும் நீங்கிவிடும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதியது. பகவத்கீதை முதலிய சாராம்சத்தை அவர் படித்ததினால்தான். அவர் யாருங்கிறது நமக்கும் தெரியும் இல்லையா. அவர் உலகாயுதத்தினுடைய எக்ஸ்ட்ரீமில் வாழ்ந்தவர். பிறகு சாஸ்திரத்தினுடைய உண்மையை உணர்ந்து ஏதோ ஒரு புண்ணிய பலன் இருந்திருக்கு, பெரியவர்களுடைய காஞ்சி பரமாச்சாரியனுடைய ஒரு அனுகிரகம் கூட கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சது, அதெல்லாம் அபூர்வம். பெரியவாள்லாம் யாரை எப்படியெல்லாம் ஏற்றுன்னு இருக்கா அப்படின்னு பார்க்கறது ஒரு பெரிய அபூர்வம் தான். இங்கேயே வருகிறது, அபிச்சேதசி பாப்பேபியா சர்வேபிய பாபகிருத்தமஹா சர்வம் ஞான பிளவே நைவ விரஜனம் சந்தரிஷ்யதி அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகம் 36வது ஸ்லோகத்திலே வந்துருச்சு. அது எப்படியாப்பட்ட பாப்பியாக இருந்தாலும் எல்லாம் அஜ்ஞானத்தினால தானே. இந்த அஜ்ஞானத்தில் தான் இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் 1000. இது தலைப்பாகவே சொல்லலாம். அஜ்ஞானத்தினுடைய காரியம் அது அத்தனையும் அடிபட்டு போயிடும். ஞானம் என்பது அடையப்பட வேண்டியது. எதை பற்றிய ஞானம்? தன்னை பற்றிய ஞானம் அடையப்பட வேண்டியது. அது அடையப்பட வேண்டியதல்ல,
அறியப்பட வேண்டியது. அடையறதுக்கு என்ன வேற ஒரு பொருளாது? நான் என்கிட்டயே இருக்கேன். என்னை பற்றிய ஞானம் அறியப்பட வேண்டும். அதைத்தான் தத்வித்தி, அதை உணர்ந்து கொள். குருவின் வாயிலாக. குகாரம் என்றால் இருட்டு, ருகாரம் என்றால் அதை நீக்குகின்ற சக்தியாகிய குரு என்பது பொருள். அந்த நீக்குகின்ற சக்தி என்பது பொருள். அவரை தான் நாம் குரு என்று சொல்லுகின்றோம். அந்த குரு சிஷ்யனுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை மிகவும் அழகாக வேதாந்த ஞானத்தின் மூலமாக நீக்கிவிடுகிறார். அதனால தான் குருவுக்கு அவ்வளவு பெரிய மகிமை. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தः வசந்தவல்லோக ஹிதஞ்சரந்தः தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அகேத் நான்யான் அபிதாரயந்தः அப்படின்னு சொல்லி விவேக சூடாமணியில் அவர் சொல்லுவார். அதாவது இன்னும் கூட அந்த குருமார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறார். வசந்தவத்து லோகஹிதஞ்சரந்தः. இந்த வசந்த காலம் எப்படி இருக்கும்? அப்படியே பசுமையாக மனித சமுதாயத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஒரு செழிப்பை தரக்கூடிய, ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, வாழ்வையும் தீர்காயுளையும் உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு வசந்த காலம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வசந்த காலங்களை போன்று இன்னும் கூட மனிதர்களுக்கு நன்மையை மட்டுமே வழங்கக்கூடிய சாதுக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கருணையுடன் தான் எந்த மார்க்கத்தில் இந்த சம்சாரம் என்கின்ற கடலை கடந்தனரோ அதை இன்னும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு நாம் நம்மை தகுதியுடைத்தவர்கள் ஆக்க வேண்டும். நமக்கு தகுதி இருந்தால் குரு தன்னால் நம்ம முன்னாடி வருவார். இல்லையா நம்ம குருவுக்கு முன்னாடி எடுத்து செல்லப்படுவோம். இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பரிப்பிரஷ்னேன பிரணிபாத்தேன. பிரணிபாத்தேன அப்படின்னா என்ன? அவரை நன்றாக நமஸ்கரித்து அப்படின்னா விழுந்தே கிடக்கிறது இல்லை. அவர் முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது அந்த ஒரு பவ்யத்தன்மை, அதாவது காய்க வாச்சிக்க மானசிக்க, இந்த நமஸ்காரங்கிறது மூன்றுலையுமே வரணும். சில பேருக்கு சரீரத்தில் வர்றது, மனசில் நமஸ்காரம் பண்ண முடியாது. கொஞ்சம் அகங்காரம் இருந்தால் மனசு வளையாது. சரி, வாக்கில் வருமானு கேட்டால் வாக்குலையும் வராது. சில பேருக்கு சரீரம் மட்டும் பார்த்தா நமஸ்காரம் பண்ணுமே ஒழிய வாக்கும் கூட அது வராது. அவர் எங்கே படித்தார் எனக்கு தெரியும் இல்லையோ, அவர்லாம் எப்படி இருந்தார்னு எனக்கு தெரியும் இல்லையோ அப்படின்னு சொல்லி தனக்கா ஏதாவது கற்பனை பண்ணிக்கும். அது சாஷ்டாங்கம் அந்த குருவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை, சரணாகதி. அர்ஜுனனுக்கு அது அமைந்தது. தன்னுடைய நண்பன் தான் சொன்னாலும் கூட அவர் அதை விட்டுட்டு அவர் குருவாக எப்போ அவர் ஏற்றுக்கொண்டாரோ அந்த க்ஷணத்திலிருந்து தான் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது ஒழிய அவர் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம கூட விளையாடிட்டு தெரிஞ்சவர் தானே அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா அங்கே சாஸ்திரம் ஏற்பட்டு இருக்காது. இந்த சாஸ்திரத்துக்கு இந்த சரணாகதிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிரணிபாதம் அப்படிங்கிறது சரணாகதியை சொல்லுகிறது. சரணாகதி இந்த சாஷ்டாங்க நமஸ்காரத்திலிருந்தும் மனதை பணிவுக்குள்ளாக்குவதிலிருந்தும் ஆரம்பிக்கின்றது. அப்போது இந்த காலத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தவர், அவர் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய அவார்டு வாங்கியிருக்கின்றார், கோல்டு மெடலிஸ்ட். அவர் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கார். அவர் பெரிய ஒரு மேதை அப்படின்னு சொல்லி எல்லாருமாலும் புகழப்பட்டவர். அவர் சுவாமிகளிடம், அதாவது ஒரு குருவிடம் இந்த உபதேசத்திற்காக அவர் பணிகிறார். அப்போது அந்த உலகியல் அறிவு ஆயிரக்கணக்கான அறிவு இருந்தாலும் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுங்கோ அப்படின்னு கேட்குறார். அந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் எவ்வளோ ஞானம், எவ்வளோ செல்வாக்கு, எவ்வளோ செல்வந்தர், எவ்வளோ பவர் சொசைட்டியில், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு குரு கிட்ட வரும்பொழுது இந்த ஞானத்துக்கு அதான் ஞான தகுதிங்கிறது. சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதம் ஆயான் நாஸ்தி அகிருத கிருத்தேன தத்விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியாச்சு. வேதங்கள் இருக்கக்கூடிய கர்மங்கள்லாம் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் ஒரு பக்குவத்தை அடைந்து அதற்கப்புறம் அவைகளெல்லாம் விட்டுட்டு குருக்கிட்ட ஒரு காய்ந்த சுள்ளி, அது அரச மரத்தினுடைய சுள்ளியோ அது சமித்துக்குன்னு உண்டாக்கப்பட்ட அந்த சுள்ளியை எடுத்துன்னு போகிறது. அதை எடுத்துன்னு போகிறதுனாக்கா எதுக்கு? ஒரு இண்டிகேஷன்.
என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, இந்த சுள்ளி மீண்டும் எப்படி மரத்தில் ஒட்ட வைக்க முடியாதோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக விஷயங்களில் நான் எதிர்பார்த்தது என்பது கிடைக்காது என்கின்ற தீர்மானத்திற்கு நான் வந்துவிட்டேன். மீண்டும் அவைகளில் என்னுடைய புத்தியானது அடிமைப்படாது அப்படிங்கிறத காண்பிக்கிறது. இந்த உலகத்தின் மீது பற்று வைக்க வேண்டாம், பற்று வைக்க வேண்டாம், பற்று வைக்க வேண்டாம்னு சொன்னால் அங்கே போய் பற்று வைக்கத்தான் செய்யும் மனசு. உலகத்தில் நம்ம கேட்கறத கொடுக்கறதுக்கு எந்த பொருளையும் சக்தி இல்லை, நம்ம சரீரத்துக்கே இல்லை. நிரந்தரமான சுகத்தை கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கா நம்ம சரீரத்தில்? இல்லை. நம்முடைய மனசுக்கு 24/7 அமைதியை கொடுக்கறக்கூடிய சக்தி இருக்கா மனசுக்குன்னா இல்லை. நம்ம சரீரம் புத்தி மனசுக்கே இல்லையே. அடுத்த சரீரம் மனசு புத்தியை நம்ம திருமணம் பண்ணிட்டு அவகிட்ட எப்போவுமே எனக்கு பாசிட்டிவாக இருக்கணும், அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது எப்படி சாத்தியம்? உலக பொருளில் இல்லை. நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிரந்தர நிம்மதி, நிரந்தர சந்தோஷம், நிரந்தர பாதுகாப்பு என்பது உலகத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் என்பதை புரிய வைப்பதற்காக, அதாவது புரிய வைப்பதற்காகனா ஆச்சாரியன் புரிந்திருப்பார், நான் அந்த சாஸ்திர சம்பந்தமாக இதை நான் புரிந்து கொண்டேன் என்பதற்காக அந்த சொல்லியை எடுத்துட்டு அவர் முன்னாடி போய் அதை வச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறது. இந்த ஒரு சொல்லி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த காலத்தில் ஏன் சொல்லப்பட்டதுன்னா, அங்கே ஹோம யஜ்ஞங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆசிரமங்கள் என்பது தர்மத்தை ஸ்தாபிக்கின்ற இடங்கள். இப்போ தர்மஸ்தாபனம்னா எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டான். அதில் அங்கே யஜ்ஞ யாக ஹோமங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆசிரமம். இன்னும் கூட என்னுடைய சுவாமிகள் குருநாதர் என்ன சொல்லுவார்னா, செங்கல் இல்லப்பா ஆசிரமம், அங்கே பாடம் நடக்கணும், வேதாந்தம் நடக்க வேண்டும், அதுதான் ஆசிரமம். பணம் பொருள்றது ஆசிரமம் கிடையாது. பணமோ பதவியோ எங்கே வருகிறதோ அங்கே முதலைகள் வந்துவிடும். பணம் வர்றதுக்கு சோர்ஸ் இருக்கணும், பணம் வரணும், அதை தர்மத்தில் செலவு பண்ணிகிட்டே இருக்கணும், தர்ம விருத்தி ஆகிட்டே இருக்கணும். பணம் வரணும், அதை செலவு பண்ணணும். எதுவும் சொத்து சுகம்னு அங்கே வைத்து கொள்ளக்கூடாது. அது அரசனுக்கு, அந்த காலத்தில் பாருங்களேன், சன்னியாசிக்கும் அரசனுக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சன்னியாசின்னாக்கா நான் சொல்கிறது பிராமணர்கள், பிராமணனுக்கும் க்ஷத்திரியனுக்கும் ஒரே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். க்ஷத்திரியன் தனக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸை வைத்து கொள்ளவே கூடாது. அதே மாதிரி பிராமணனும் அப்படி தான். வேதத்தோடு வாழ வேண்டியவன், க்ஷத்திரியன் தர்மத்தோடு வாழ வேண்டியவன். அப்புறம் வைஷ்யன் லக்ஷ்மியுடன் வாழ வேண்டியவன், சூத்ரன் திறமையுடன் வாழ வேண்டியவன். இவர்கள் யாருமே பணத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு சொசைட்டி இருந்தது. அவர்களில் யாருமே கூடினவர்கள் அல்ல, குறைப்பட்டவர்கள் அல்ல. ஆக அந்த சமயத்தை எடுத்துட்டு போய் குருக்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு சேவை செய்து, அவருக்கு சரீரத்துக்கு தேவையா இல்லை ஆசிரமத்துக்கு தேவையா, இந்த ஆசிரமத்துக்குள்ள சில டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்க சொன்னால் அதை முறைப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்குவத்தெல்லாம் பார்த்து நமக்குன்னு ஒரு வேலைக்காரன் வாங்கிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவனை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கோன்னு நினைக்க மாட்டார். அவர் வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கான், இங்கே சேவை பண்ணி கொண்டு இருக்கின்றான், அந்த கர்மத்தில் எப்படி ஈடுபடணும், தன்னுடைய மனசை எப்படி ஜெயிக்கணுங்கிறத அப்பப்போ சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். எப்பொழுது அந்த பக்குவம் வருகிறதோ அப்பொழுது செய்ய வேண்டிய உபதேசத்தையும் செய்தருள்வார். அதைத்தான் பகவான் சொல்லுகிறார், தத்துவதரிசினஹா ஞானினஹா தே உபதேக்ஷயந்தை, அவர்கள் கண்டிப்பாக அதை உபதேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும், அனைவருக்கும் ஞான நிஷ்டையும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.